தீபாவளி வரப்போகிறது. இன்னொரு 15 நாளில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாவே ஸ்வீட்னாலே தீபாவளி, புத்தாடைகள், இது எல்லாமே தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? ஸோ இந்த தீபாவளியை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணலாம். எப்படின்னா, தீபாவளினாவே போனஸ் நிச்சயமாகவே கொடுப்பாங்க. அந்த போனஸில் ஒரு 50% ஒரு சிங்கிள் முதலீடு சிங்கிளாக ஒரே ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்கள் குழந்தைகளோட படிப்பு, திருமணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு வருஷமே என்னால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி சிங்கிளாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்போம். முதல்ல எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் கிடைக்கும். நீங்கள் வசதியாக இருக்கிறவங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. தினந்தோறும் தீபாவளி. பைசா எப்பப்போ இருக்கும், 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ்ஸு 10 ட்ரெஸ் தான் இப்போ எல்லோரும் எடுக்கிறாங்க. பிள்ளைங்க காலேஜுக்கு போதா 10 ட்ரெஸ்ஸு, பையன் காலேஜுக்கு போகிறோன்னா ஒரு 10 ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி நம்ம ஒரு உறவினர்கள் திருமணமாக ட்ரெஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி கால சூழ்நிலைகள், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஒரு கிலோ ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபாய் ஒரு கிலோ, மேக்ஸிமம் அதுக்கு மேலே 1000, 1500, 2000 ரூபாய் ஒரு கிலோ ஸ்வீட் இருக்குது. மினிமம் 500 ரூபாய் ஒரு கிலோ. ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் தீபாவளி அன்றைக்கி போய் எல்லோரும் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா, அந்த காலம் மாதிரி கிடையாது. குழந்தைகள் தவிர மற்ற எல்லாருக்குமே 50% 65% சுகர் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அது ஒரு 15 நாளைக்கு முன்னதாக கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டை அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு ஒரு 20 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதே ஸ்வீட்டை அதே குடும்பத்தாருக்கு கொடுங்க. அவங்க ஹாப்பியாக நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் ஒரே டைமில் கொடுக்குறப்ப ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் ஸ்வீட்லாம் கெட்டு போயிடும். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுப்போம், அவங்களும் மிச்சமாகிடுச்சு போட கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் வரும். அதனால் இந்த கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கொடுக்குறதா இருந்தால் இன்றைக்கே கூட அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 20 டே 15 நாள் இருக்குது, கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹாப்பியாக வாங்கி அதை சாப்பிடுவாங்க, ரசித்து சாப்பிடுவாங்க. அவங்க நண்பர்களுக்கும் கொடுப்பாங்க. இதை அப்படியே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் தீபாவளி அன்னைக்கு போய் உணவு பண்டங்களும் இனிப்புகளையும் பரிமாறினீங்கன்னா அது வேஸ்ட் தான் ஆகும். இதில் வேஸ்ட் பண்ணுற பைசாவை நீங்கள் தான தர்மங்கள், அனாதை ஆசிரமத்தில் கஷ்டப்படுற குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? யாரோ என்னமோ நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் பட வேண்டாம். உங்கள் கிட்ட பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான்